Hello friends, welcome to the channel Budget Biker. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா CBR 250R ஓட ரைடிங் ரிவ்யூ தென் பைக்கோட ஓவரால் ஸ்பெக்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தென் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. தென் அப்போ நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலனா கீழ கமெண்ட் சொல்லுங்க. தென் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். CBR 250R இந்த பைக் வந்து 2011 மார்ச்சில் வந்து இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிடுச்சு. டிசம்பர் 2019 வந்து இந்த பைக் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பைக்கோட சேல்ஸ் வந்து ஹோண்டா நினைச்ச மாதிரி போகல. தென் பைக்கோட பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால அவ்வளோக்கு யாரும் விருப்பம் காட்டலன்னு சொல்லலாம். தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் வந்து பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு 6000 RPM மேலே தாண்டிங்க அப்படின்னா பைக் உங்களுக்கு இழுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பைக்கில் வந்து 6000 RPM மேலே அந்த பைக்கோட பவர் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லலாம். தென் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, KTM டியூக்கோட இந்த டியூக் 250 அந்த பைக் வந்து கம்பேர் பண்ணுறப்ப அதில் பவர் அதிகம், அது பவர் கம்மி. ஸோ டாப் எண்ட் வந்து அவ்வளோக்கா போகாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த பைக்கோட டாப் எண்ட் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நான் ட்ரைவ் பண்ண வரைக்கும் இந்த பைக் வந்து 140 ரீச் ஆயிருக்கு. 140 மேலே ரீச் ஆகும். பட் வந்து ரோடு எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லைன்னு சொல்லுவேன். தென் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து பெருசாக இந்த பைக்கில் வேறு எந்த ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் மட்டும் தான் அந்த பைக்கில் கம்மி. மற்ற 250cc கம்பேர் பண்ணுறப்ப இப்போ இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் வந்து 250cc 4-valve டியூ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பவர்னு பார்த்தீங்கன்னா 26.5 PS at 8500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் இந்த பைக்கோட டார்க்னு பார்த்தீங்கன்னா 22.2 Nm டார்க் at 7000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இனிஷியல் பிக்கப் மட்டும் இந்த பைக்கில் கம்மி. நீங்கள் மற்ற 250cc கம்பேர் பண்ணுறப்ப இனிஷியல் பைக்கில் உங்களுக்கு நல்ல பவர் இருக்கும். பட் இந்த பைக்கோட பவர் உங்களுக்கு 6000 RPM அந்த பைக்கோட பவரே உங்களுக்கு அன்லீஸ் ஆகும்னு சொல்லலாம். நீங்கள் 6000 RPM ரீச் பண்ணுறப்ப அந்த பைக் உங்களுக்கு இழுத்துக்கிட்டு போகணும்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பைக்கோட பவர் அங்கே தான் ரிலீஸ் ஆகுது. தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட டயர் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 110/70 டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 146 டயர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து நல்ல ஒரு கார் ரைடிங் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பைக்கில் இருக்க சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் வந்து உங்களுக்கு வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷர் வந்து ரொம்ப லீன் பண்ணுற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து லைட்டாக ஒரு அப்ரைட் பொசிஷனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் R15 டியூக் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அது வந்து ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு ஓவராலாக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து லாங் ரைடு போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரதுக்கான சான்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். தென் இந்த பைக்கில் இருக்க பில்லியன் கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பில்லியன் உட்காரதுக்கு ப்ராக்டிக்கலாக கிராப்லர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பிடிச்சிக்கிறதுக்காக. பட் வந்து பின்னாடி இருக்க சீட்டில் வந்து பில்லியன் கம்ஃபர்டபுளாக உட்காந்து வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவு கம்ஃபர்ட் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பைக்கோட ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து செக் பண்ண போகிறோம். ரோடு ரொம்ப கம்மியாக இருக்கனால என்னால் குறிப்பிட்ட தான் டாப் ஸ்பீட் போக முடிஞ்சிச்சு. தென் ரோட்டில் தான் கொரோனா டைம்னால் பேரிகேட் வந்து போட்டு வச்சுருக்காங்க. தென் பைக்கில் இருக்க விண்ட்ஷீல்டு ஏரை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 120 வரைக்குமே விண்ட் பிளாஸ்ட் சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். பைக் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5000 RPM நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் பைக் வந்து நார்மல் 150cc பைக் மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து 5000 RPM டச் தாண்டி நீங்கள் வந்து ஒரு 6000 RPM ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைக் உங்களுக்கு இழுத்துட்டு போகுது. அந்த புல்லிங் எதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் விண்ட் பிளாஸ்ட் என்னதான் இருந்தாலும் காற்று அப்படி கிழிச்சிக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். நான் இப்போ இந்த இடத்துல ஓட்டுறப்ப ஒரு பிரிட்ஜில் தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். பிரிட்ஜில் போய்கிட்டு இருக்கப்ப விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் பைக் வந்து காற்றை கிழிச்சிக்கிட்டு போகுதுன்னே சொல்லலாம். இந்த பைக் வந்து நான் ABS பைக் தான். பட்
பைட்டிங் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து KTM டியூக்கில் இருக்க பைட்டிங் வந்து இந்த பைக்கில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லாவே கொடுத்துருக்காங்க பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும். இந்த பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பைக்கோட பிக்கப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். என்னை விட்ட நாள் ஃபுல்லாக அந்த பைக்கை நான் ஓட்டிகிட்டே இருப்பேன்னு நினைக்கலாம். நீங்கள் வந்து லாங் ரைட் போகிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். தென் பில்லியன் கம்ஃபர்ட்டுங்கிறப்ப இந்த பைக்கில் பில்லியன் கம்ஃபர்ட் சுத்தமாக இல்லைன்னு சொல்லுவேன். தென் இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அந்த பைக் வந்து 30 to 35 அதுக்குள்ளே தான் உங்களுக்கு தெரியும். சிட்டியாக இருந்தாலும் சரி, ஹைவே இருந்தாலும் சரி, 30 to 35 அவ்வளோதான் சிபிஎர். பட் நீங்கள் நல்லா வெல் மெயின்டைன்டாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு 38 கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பைக்கோட பவர் தான் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். யாருமே இந்த பைக்கை வந்து நீங்கள் இந்த பைக்கை ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த பைக்கில் பவர் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. பைக்கை ஓட்டி பாருங்கள், ஏன்னா பைக்கில் இருக்க பவர் அப்படியே அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இழுத்துக்கிட்டு போகுது பைக் நம்மளை. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து CBR 250 வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து செகண்ட் ஹேண்டில் CBR 250 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்ன வரைக்கும் கிடைக்கல நான் எதிர்பார்த்த ரேட்டில். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட்ஸ் மறக்காமல் கீழே சொல்லுங்கள். தென் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விரைவில் உங்களது பட்ஜெட் பைக்கர்.